ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வடகறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடகறி ரெசிபி செட் தோசை, பொங்கல், பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடகறி பண்ணுறதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நார்மல் கடலைப்பருப்பு தான். இந்த கடலைப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் நைட்டே ஊற வைக்க போகிறீங்க அப்படின்னா கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றின உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. பார்த்தாலே தெரியுது அதோட சைஸ் நல்லா பெருசாகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. உப்பு மட்டும் சேர்த்து நம்ம இதை வடை பக்குவத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வடைக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைக்கிறப்ப தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த வடையை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால் சைஸ் பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக வடை மாதிரி தட்டி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வடகறிக்கு தான் அப்படிங்கிறனால இதுக்கு எந்த ஒரு ஷேப்பும் தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லா பக்கோடாவையும் சேர்த்தாச்சு. இதை ஒரு சைடு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளே இருக்கிற கடலைப்பருப்பு வேகாது, மேலே மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த பக்கோடா எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரும், கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு மேலே கரண்டியில் டச் பண்ணும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு மீதி இருக்கிற பக்கோடாவையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக வடகறி பண்ணுறதுக்கு ஒரு வடை சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனைக்காக இதில் சேர்த்துருங்க. சோம்பு அதிகமாக தேவையில்லை, 1/4 டீஸ்பூன் மட்டும் போதும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கோல்டன் கலரில் வர தேவையில்லை, ஒரு பாதி அளவு வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தாலே போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே பிரட்டி விட்டுருங்க. தக்காளி ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் முழு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இவ்வளோ தான். இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் பரட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 400 ml-லேருந்து 500 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பக்கோடாவை நம்ம தண்ணியில் தான் கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் தண்ணி அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை. தண்ணி சேர்த்துட்டு தண்ணியிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நாம் இதில் பொரிச்சு வச்சுருக்க பக்கோடா சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பக்கோடா சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க பக்கோடாவை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே நல்லா மசிச்சுட்டு கூட உதுத்துக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் இது உதுத்து விடாமல் முழுசாக அப்படியே சேர்த்துடாதீங்க. அப்படியே சேர்த்துட்டா வடகறியோட திக்னஸ் சுத்தமாக வராது. இப்போ நான் இதில் 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த பக்கோடா நல்லா உறிஞ்சிடும். உறிஞ்சிட்டு நமக்கு வடகறி நல்லா திக்காக வந்துடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காகி வந்திருக்கு. அந்த பக்கோடா எல்லாமே கரைஞ்சி தண்ணியோடு மிக்ஸ் ஆகி நல்ல திக்னஸோடு வந்துடும்.
அவ்வளோதான், வடைக்கறி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ கடைசியாக இதில் ஒரு கொத்து புதினாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் இதில் சேர்த்துருங்க. புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வடைக்கறி இந்த அளவுக்கு லூஸான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் ஆறுனதுக்கு அப்புறமா இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் அடுப்பில் வேக வச்சு இறக்கும் போதே ரொம்ப திக்காக இறக்கிட்டீங்க அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியாயிரும் சட்னி மாதிரி. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளோட வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைக்கறி செட் தோசை கூட ஒரு பக்காவான மேட்சாக இருக்கும். இந்த வடைக்கறி செட் தோசைக்கு மட்டும் இல்லை, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.